ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2S சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 96. இன்னைக்கு வந்து எபிசோட் பார்த்தவங்க கண்ணீர் வராம எபிசோடே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கூட கண்ணீர் வராமல் இருந்திருக்காது. ஏன்னா அப்படி ஒரு எமோஷனலான ஷோ. நேத்தியே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டோம். இந்த கானா வினோத் வந்து சாம்பியன், எல்லாருமே தெரிஞ்சது. சாம்பியன் வந்து உள்ளவங்களுக்கும் பயங்கரமா ஆயிடுச்சு. வாங்க பேசுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப மன உடைச்சல் ஆயிடுச்சு. நான்லாம் அப்படியே அழுந்துட்டேன். நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து ரொம்ப இமோஷனல் ஆயாச்சு. கானா வினோட் அழுந்தது மட்டும் இல்லை, நான்லாம் பயங்கரமா அழுந்துட்டேன். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் எடுத்தோடனே திவாகர் கானா ஃபைட் மறுபடியும் அதே தான். அவங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சு. அவர் ஒழுங்கா எல்லாரும் ஹவுஸ்மேட் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு. இந்த பாட்டு ஒரிஜினல் இல்லை அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கோவம் வருது இந்த திவாகர் பண்றதை நினைச்சா. ஏன்னா அவர் வந்து இந்த படத்துல வர சீனை தவிர வேற என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும் ரீல். இவர் போய் வந்து கானாவை குறை சொல்லிட்டு இருக்காரு. இது அந்த பழைய சீட்டு, பழைய பாட்டு, மொக்க பாட்டுன்னு வந்து கெடுத்து ஒரு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் வந்து கானா எடுக்கிறதுக்குள்ள காரணம் வந்து இவர் தான். வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு நீ வந்து யாராவது ப்ரமோட் பண்ணா ஓகே, பட் ஆனா நீ வந்து கண்டிப்பா கானா வினோத்லாம் போறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல இந்த பிக் பாஸ்ல வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அது ஓடிட்டு இருந்துச்சு. அதுவே நமக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. அப்புறம் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து என்ன பிக் பாஸ் வச்சாருன்னா, கான்டாக்ட் கூட, அதாவது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுங்க கூட மட்டும், இப்ப இருக்கிற நபர்கள் கூட யார் கூட வந்து கான்டாக்ட் வச்சுக்குவேன், யார் கூட வந்து நான் கான்டாக்ட் சுத்தமா வச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. ஸோ விக்ரம் வந்து திவ்யா கூட வந்து வெளியில போய் கான்டாக்ட் வச்சுக்க முடியாது. அப்படியே அது மீறி இருந்தாலும் ஒன்லி ப்ரொஃபஷனலா தான் வச்சுக்க முடியும், பர்சனலா எந்த ஒரு கான்டாக்டும் வச்சுக்க முடியாதுன்னு. ஆனா அவர் அரோரா கூட கான்டாக்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாரு. கானா வினோட் வந்து எல்லாத்துக்கூடயும் கான்டாக்ட் வச்சுக்கணும்னு தான் நான் விருப்பப்படுறேன், ஆனா அதிகமா வந்து சப்ரி அப்படின்னு சொன்னாரு. ஆனா வச்சுக்க கூடாதது வந்து திவாகர். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்து ஒரு திறமையில வந்திருப்போம். ஸோ இவங்க கிட்ட நான் இது கத்துக்கலாம்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. அதாவது திவாகர் கிட்ட வந்து நான் என்ன கத்துக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. பிரவீன் கூட வந்து அதிகமா வச்சுக்குவேன்னு சொன்னாங்க. அப்புறம் சாண்ட்ரா வந்து என்ன சொன்னாங்கன்னா, யாரு கூட வந்து வச்சுக்குவேன்னா சப்ரி, வினோட் அண்ட் விக்ரம் கூட வச்சுக்குவேன். ஆனா அந்த 3 பேத்துல த மோஸ்ட் வந்து சப்ரி. ஏன்னா அவர் வந்து என்னோட பிரதரை வந்து நினைவுபடுத்திட்டாரு. ஒரு பிரதர் ஸ்டோரிய வந்து போட்டு விட்டாங்க அங்க. எனக்கு வந்து இமோஷனலா நான் ஃபீல் பண்ணி இருக்கேன். ஈவன் என்னோட பிரதரோட வந்து நான் கண்டிப்பா உனக்கு கால் பண்ணுவேன், பிறந்த நாள் கண்டிப்பா சட்டை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு, அதுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு இமோஷனலா அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு சுத்தமா இமோஷன் வரல. அப்புறம் சப்ரி வந்து ரம்யா கூட வந்து கண்டிப்பா நான் வந்து தொடர்புல இருப்பேன். ரியானா கூட வந்து இருக்க மாட்டேன், ஏன்னா எங்க 2 பேத்துக்கும் செட் ஆகல. முயற்சி பண்ண ஆனா செட் ஆகல அப்படின்னு. திவ்யா வந்து ரம்யா கூட நான் கண்டிப்பா இருப்பேன், எல்லாத்துக்கூடயும் இருப்பேன், ஆனா அதிகமா ரம்யா. ஏன்னா ஐ வாண்ட் டு நோ ஹர் பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சாண்ட்ரா கூட வந்து நான் சுத்தமா இருக்கவே மாட்டேன். எனக்கு அவங்கள பத்தி, அவங்க இருக்கிற அந்த திசையே நான் திரும்பி படுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு வெறுப்பு ஆயிடுச்சு திவ்யாக்கு சாண்ட்ரா மேல. எல்டர் சிஸ்டர் மாதிரி நினைச்சேன். என் மேல ஒரு தப்பான ஒரு அலிகேஷனை வச்சு இந்த உறவிய வந்து அப்படி கொலாப்ஸ் ஆக்கிட்டாங்க. அது வந்து கிளாரிஃபை பண்ணி க்ளோஷர் கொடுத்துருக்கலாம். க்ளோஷர் கொடுக்கல. ஈவன் விக்ரம் கூட என்ன கேட்டாலும் எப்படி பேசினா என் மூஞ்சிக்கு நின்று பேசின நேரம் பேசினாரு. ஆனா இவங்க வந்து ஒரு க்ளோஷர் கூட கொடுக்கல. அதை வந்து என்கிட்ட கூட நேரம் கேட்கல. அதனால அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ என் முதுகுல குத்துனாங்க. ஆனா விக்ரம் வந்து என் முதுகுல குத்துல, நேருக்கு நேரம் மூஞ்ச பத்தி நீ ஃப்ராடு அது இதுன்னு சொன்னாங்க. அவங்கள கூட நான் மன்னிப்பேன், சாண்ட்ராவை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது முடிஞ்சு பணம் டாஸ்க் 2.0 டாஸ்க் 7. ஆமா, இப்போ வந்து என்னன்னா அடுத்த டாஸ்க் வந்து புலம்பினா பணம். எவ்வளவு புலம்புறோமோ அங்க போய் அந்த கண்டஸ்டன்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கிடைக்கும். 1 லட்சம் வரைக்கும் வின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, ஒழுங்கா சரியில்லைன்னா பாகக்காய் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ முதல்ல வந்து விக்ரம் போனாரு. விக்ரம் வந்து ரொம்ப பிக் பாஸை பிடிக்கும், பட் அவரு தான் கொளுத்தியும் போடுறாரு, தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ தப்பு செஞ்சுட்டு அது வந்து என்னன்னா, என் தொட்டிலையும் கிள்ளி விட்டுட்டு என்னையும் பாட்டி விட்டா. நான் வந்து சொல்றாரு இப்படி செய்யலீங்க அது செய்யுங்கன்னு சொன்னாரு. அதுல இருந்து வந்து வியானாவை நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வெளியில போய் பயங்கர சண்டை போட்டேன். இந்த ரெண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தப்பு அவரு செஞ்சுட்டு கடைசியில பிக் பாஸ் மேல வந்து பழி தூக்கி போடுற பாக்குறாரு. அப்புறம் திவ்யா மேலயும் பயங்கரமா வன்மத்தை கக்கிக்கிட்டு இருந்தாரு. சோ மொத்தத்துல அவர் 60K சம்பாரிச்சு 2 கப் ஜூஸ் குடிச்சாரு. அப்புறம் அரோரா போனாங்க. அரோரா தான் இந்த வேர்ஸ்ட். ஐயோ,
அவ்வளவு ஈஸியான டாஸ்க், ஈஸியா அதுதான். சம்பாதிச்சலாம். போய் அங்க போய் வள கொல அவங்களோட குட் நோட்டை வந்து அவங்க அங்க பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து நல்லவள் அப்படின்ட்டுன்னு. எனக்கே புரியல. அவங்க எப்போதும் பயங்கரமா பேசுவாங்க. எல்லாம் அப்சர்வ் பண்ணி மத்தவங்கள இந்த புலம்பருக்கு அவங்களுக்கு சான்ஸே கிடைக்கலையா? புலம்புற அளவுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையா. 6 ஜூஸ் குடிச்சிட்டு 6 கப் ஜூஸ் 20,000 20,000 மட்டும் எடுத்துட்டு வெளியே போனாங்க. அப்புறம் சாண்ட்ரா வந்து புலம்பி தீத்திட்டாங்க. அதாவது அவங்க இமோஷனல் பக்கேஜோட உள்ளுக்கு வந்தாங்களா. அந்த இமோஷனல் பக்கேஜ் யாருன்னா அவங்களோட குழந்தைகள். அப்புறம் சீக்ரெட் டாஸ்க் வச்சு பயங்கரமா அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டாங்க. ஈவன் தான் அவங்க மனசுல வந்து ரொம்ப கஷ்டத்தோட இருந்தாலும் அந்த நேரத்துல அவங்க குழந்தைக்கு யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா அப்புறம் பிரஜின் எலிமினேஷன்ல வந்து அவங்க பயங்கரமா ப்ரோக் ஆயிட்டாங்க. தென் அகெயின் ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணி ஒரு பயங்கரமான கேம் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கப்பு பாவுக்கா ஜூஸ் 70,000 ரூபாய் எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் வினோட் வந்து பயங்கரமா அவருக்கு எப்படிதான் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுதோ எனக்கு தெரியல. என்னோட கேரக்டரையே ஒரு டாஸ்கா கொடுத்துட்டீங்க பிக் பாஸ்னு ஒரு நன்றி சொல்லி ஆரம்பிச்சாரு. ஸோ திவாகர் கொம்போவை பத்தி சொன்னாரு. அது வந்து பயங்கரமா போனுச்சு. அப்புறம் அவர் வெளியே போனோடனே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அப்புறம் 4 தடவை என்னை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. எதுக்குதான் அனுப்புறாங்கன்னு எனக்கே தெரியல. திருப்பி அந்த திவாகர் உள்ளுக்கு வந்து என்ன பைத்தியக்காரனா ஆக்கிட்டு இருக்காரு. அப்படி இப்படின்னு குழம்பி 90,000 ஒரே ஜூஸ் குடிச்சாரு. 90,000 கரெக்டா சொல்றேன் ரூபாய் எடுத்துட்டு போனாரு. தென் சப்ரி வந்து இமோஷனலா நான் வீக்கா இருந்தேன். அப்புறம் என்னைய வந்து எல்லா வகையிலயும் அடிச்சாங்க. இமோஷனலா வீக்கா ஆகுறேன், குரூப்பிசம் பண்றேன், தனிமையா இருந்தா தனிமையிலயா இருக்க கூடாதுன்னு அடிக்கிறானுங்க. அப்புறம் வாட்டர்மெலன் உள்ளுக்கு வந்து சப்போர்ட் பண்ற பேர்ல வந்து என்ன நாரடிச்சுக்கிட்டு இருக்காரு, கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வியானா வந்து சும்மா தான் இருக்கேன், மிக்சர் பண்றேன், மிக்சர் சாப்பிடுறேன், ஒண்ணுமே பண்ணி கிழிக்கல அப்படி இப்படின்ட்டு சொல்லி அவருக்கு ஜூஸே இல்ல. 1,05,000 ரூபாய் வேற எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வேற பிக் பாஸ் கொடுத்தாரு. அதான் பயங்கரமா குழம்பி தள்ளிட்டா அந்த பையன்ட்டுன்னு. அப்புறம் திவ்யா வந்து பயங்கரமா வெயிட்டிங் ஃபார் த டாஸ்க்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பேசுறேன்ட்டு சொல்றாங்க. அப்புறம் அந்த யாரு காமுடின்னு தானே சொன்னது, சோறு தானே திங்கிறியா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டு நான் 2 நாளா ஒரு தடவை சோறு சாப்பிடும் போது அந்த விஷயம் வந்து என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அப்புறம் விக்ரம் வந்து என் மூஞ்சிட்டு பார்த்து என்னைய ஒரு ஃப்ராடு, ஒரு காலை, அப்புறம் என்ன ஈகோசென்ட்ரிக் மேனியாக் அப்படிலாம் சொல்லியோ நானே தான் வந்து ரிகவர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சாண்ட்ராவை பத்தி எங்க அம்மா அப்பயே வந்து உள்ளுக்கு சொல்லிட்டு போனாங்க, பேசாத சரியில்லைன்ட்டு. அதையும் மீறி நான் வந்து போய் பச்சை மிளகாலாம் அவங்களுக்காக சாப்பிட்டு இந்த பாண்டிங் வந்து பயங்கரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப எங்க அம்மா என்னைய செருப்புகள் கேட்பாங்க அப்படின்லாம் சொல்லி 1 லட்சம் ஜூஸ் இல்லாம 1 லட்சம் சம்பாதிச்சுட்டு போனாங்க. சோ மொத்தத்துல பணப்பெட்டியில எவ்வளவு சேர்ந்துருச்சு? மொத்தத்துல ஆக்சுவலி பார்த்தா கிட்டத்தட்ட 18 lakhs வந்துருச்சு. 18 lakhs கிளாஸ் வந்துருச்சு. அரோராவும் விக்ரம் கிட்ட வந்து அரோரா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நான் வந்து பணம் எடுக்க போறேன்ட்டு அப்படியே சாண்ட்ரா வந்து பண்ணாத அப்படின்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் விக்ரமோட ஒப்பீனியன் வந்து அரோரா கேட்டிருப்பாங்க போலுக்கு. சோ விக்ரம் என்ன சொன்னாருன்னா, அது வந்து உன்னோட சாய்ஸ், ஏன்னா நானும் ஒரு கேமரு, சோ நான் எதுவுமே ரைட்டோ கெட்டதும் சொல்ல முடியாது, அது உன்னோட சாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் படத்து பெட்டிக்கிட்ட போய் கிட்ட வந்து நின்னு வந்து எடுக்க போகும்போது அந்த மொமெண்ட் வந்து மோஸ்ட் பெயின்ஃபுல் மொமெண்ட். இது வரைக்கும் நான் வந்து பிக் பாஸ் பார்த்து ஒரு படம் போட்டு எடுத்துட்டு போய் இவ்வளவு இமோஷனலா ஆயிருக்கேன்னா சத்தியமா இல்ல. இந்த 9 வருஷத்துல இதுதான், இந்த வருஷம் மட்டும்தான் அவ்வளவு இமோஷனல் ஆயாச்சு. கானா வினோட் வந்து பட்டுன்னு ஒரு அல்வா சாப்பிட்டுக்கிட்டு அதே அரோராக்கும் ஊட்டி விட்டுட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாம பட்டுன்னு அந்த பணத்தை பட்டுன்னு தூக்கிட்டாரு. ஒரு ஹிண்ட், ஒரு சந்தேகம் யாருக்குமே எதுக்குமே கொடுக்கல. ஈவன் அந்த ஹவுஸ்மேட்ல உள்ளவங்களுக்கு கூட பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. பணத்தை தூக்கிட்டு போயிட்டு கானா வினோட் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் அவே அப்படி சொன்னோடனே அந்த நேரத்துல வந்து விக்ரமோட மூஞ்சில வந்து நான் உண்மையிலேயே பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. எங்கடா மனசு மாறிடுவாரா அப்படின்ட்டுன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கு. எங்கடா மனசு மாறிடுவாருன்னு போய் கைத்தட்டி வாழ்த்துலாம் சொல்லி அவரு தான் போய் வந்து கைத்தட்டி எடுத்துட்டாரு. அப்படி இதுல என்ன இருக்கு அப்படின்னு கையெல்லாம் தட்டி வாழ்த்துலாம் சொல்லி இது பண்ணாரு. மத்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப அகெயின்ஸ்டா இருந்தாங்க. யார் எடுத்த அப்படின்னு ஷாக்கிங்ல வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. சோ திவ்யா கிட்ட வந்து ஏற்கனவே கானா போய் சொல்லிருப்பாரு போலக்கு. அதாவது மணி வந்து அந்த காசு வந்து எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஹவு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ அப்படின்ட்டு ரொம்ப பேசியிருக்காருன்ட்டு போலதான் அது வந்து திவ்யா வந்து சொன்னாங்க. சோ எனக்கு இது
அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது சோசியல் மீடியால வந்து நெறைய வந்து இப்ப டாக் போய்க்கிட்டு இருக்குது. அரோரா வந்து எல்லாம் கழுவி ஊத்துறாங்க. அரோரா தான் ஈவன் ப்ரோமோ பார்த்துட்டு கூட நமக்கும் அப்படித்தானே தோணுச்சு. என்னடா அரோரா தான் வந்து தூண்டியிருக்காங்கன்ட்டு. அந்த ப்ரோமோ பார்த்துட்டு நம்மளும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா நான் இன்னைக்கு எபிசோட் இந்த 1 ஹவர் எபிசோட் பார்த்த வரைக்கும் நான் 24/7 பார்க்கவே இல்ல. இந்த 1 ஹவர் எபிசோட்ல நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து அரோரா போய் ட்ரிகர் பண்ற மாரி எனக்கு தோணல. ஆனா அரோரா வந்து எடுக்கணுமா இல்லையான்னு ஒரு குழப்பத்தோட இருந்தாங்க. கானா வினோத் தான் வந்து ட்ரிகர் ஆகி, அதாவது என்னன்னா அவர் மைண்ட்ல வந்துருச்சுன்னா ஒரு பதட்டம் வந்துடும் தெரியுமா? ஐயோ இப்ப அரோரா எடுத்துட்டா வேற யாரும் எடுத்து இந்த பணத்தை விட்டுட்டா நான் தேய்க்கலனா அப்படி ஒரு பதட்டம் வரும் தெரியுமா? சில நேரத்துல நம்ம அவசரத்துல வந்து நம்ம மூளையை கேட்காம நம்ம இமோஷனா முடிவு எடுப்போம் தெரியுமா? சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவர் தள்ளப்பட்டு போய் எடுத்தாரு. இது அரோரா அவரை ட்ரிகர் பண்ணதோ இல்லையோ அப்படிலாம் எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா பேர் என்ன, விக்ரம் அண்ட் அரோராக்கு அவரு பணம் எடுத்ததுல சந்தோஷம் தான். அது தெளிவா சொல்ல முடியும், கான்பிடண்டா சொல்ல முடியும். ஏன்னா இப்ப வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஒருத்தவா ஒரு கெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் கானா வினோத் தான் வந்து ஹையர் ரேங்க்ல வந்து வின் பண்றதுக்கு இருக்காரு. இப்ப வந்து அவர் போயிட்டாருன்னா சோ மத்த 5 பேத்துக்கும் வந்து வின்னிங் சான்சஸ் வந்து அதிகமா ஆயிடுச்சு. சோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேமரா பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஹாப்பியா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த வந்து இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்தாங்களா, எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்த உடனே கொஞ்சம் அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஃபைனலிஸ்டுக்குள்ள வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு சில வந்து திப்புறாங்க, ஒரு சில பேர் வந்து ஒன்றும் சொல்லாமல் இருந்தாங்க. ஈவன் வந்து அந்த ஒரு டாஸ்க் கொடுத்தப்ப கூட என்ன பண்ணாங்க, சாண்ட்ரா நிறைய பேர் சூஸ் பண்ணாங்க, திவ்யா சூஸ் பண்ணல, கானா சூஸ் பண்ணல. ஸோ உள்ளுக்குள்ள வந்து ஓவராலாக வந்தப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எஸ்பெஷலி நம்ம வீட்டுக்குள்ள வந்து மைண்ட் கேம் விளையாடுறது யாரு, விக்ரம். நீங்க சொன்ன மாதிரி வேணா அரோரா மேபி ஒரு ஒரு சில பெர்சன்டேஜ் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து லீட் பண்ணி இப்போ பிளான் பண்ணி பண்ணலன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அதுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன், இதுக்கு ஒரு காரணம் மேபி விக்ரம் கூட இருக்கலாம். ஏன்னா விக்ரம் வந்து எப்போதுமே அந்த மாதிரி ஆள் தான், மைண்ட் கேம் விளாட்றவர் தான். ஸோ அவருக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவருக்கு வந்து என்னென்னா சான்சஸ் இல்லை, கானாவுக்கு அப்புறம் தான், கானா இல்லாட்டி திவ்யா அந்த சபரி இந்த 3 பேருக்கு அப்புறம் தான் அவருக்கு சான்ஸ் இருக்குன்னு அவருக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. அப்போ வந்து என்னன்னா வியானா வந்து அவரை கழுவி ஊத்தின உடனே அவர் வந்து பிளான் பண்ணிட்டாரு, ஓகே நம்ம வந்து பணப்பட்டி எடுத்துட்டு போவோம்னு ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுதாரிச்சு மறுபடியும் மைண்ட் கேம் பண்ணி மக்களையும் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஓட்டிங்காக என்ன பண்ணாரு, உங்க சப்போர்ட்னால இருக்கா, நான் கண்டிப்பா எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்தாரு. பட் ஆனால் எல்லாத்தையும் போய் பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. அப்பயும் சொன்னப்ப 18 லட்சம் வந்தா நான் எடுத்துருவோம், 18 லட்சம் இருந்தாலும் ஒரு சீட் பண்றது மைண்ட்ல, ஒரு டார்கெட் மாதிரி செட் பண்ணது, அவங்க அமௌண்ட் வருமா அப்படின்னு பாக்குற மாதிரி. ஆனா கானா வந்து எந்த இடத்துலையும் இதை பத்தி பேசவே இல்லை, எதையும் சொல்லவே இல்லை. அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்பிடென்டா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. பட் ஆனா இந்த ஈவெண்ட்ஸ் இன்னைக்கு எஸ்பெஷலி இன்னைக்கு ஈவெண்ட்ஸ் எடுக்கிறப்ப அரோரா 2-3 நாள் தொட்டுறப்ப முதல் தடவை தட்டி விட்டாரு, போமான்னு தட்டி விட்டாரு கானா கூட. அப்புறம் வந்து உள்ள போய் அவர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ வந்து 2 பேரும் விக்ரமும் அண்ட் அரோராவும் சேர்ந்து வந்தாங்க, எடுக்கட்டுமா. அப்போ விக்ரம் சொன்னா இது முழுக்க உன்னோட டெசிஷன் தான் அப்படின்னு அரோராட்ட சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆனால் அரோரா அங்க வந்தப்ப அது எல்லாருக்கும் உள்ளதுதான், ஓகே ஒரு ஃபைனலிஸ்ட்ல வந்துட்டாங்க, அவங்களே போய் எடுக்கிறப்ப நம்ம வந்து ஏன்னா அவருக்கும் பணம் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப அந்த ஈவெண்ட்ஸ் வந்து என்னன்னா ஹைலி பாசிபிள் அவங்களுக்கு, அவரை வந்து இன்டியூஸ் பண்றதுக்கு ஓகே சடனா அப்படின்னு. ஆனா அதை எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அதை வந்து ரெகுலேட் பண்ணாரு. ஏன்னா அவரோட பேசுறது அவர் ரெகுலேட் பண்ணல அப்படின்னு, அவர் ரெகுலேட் பண்ணல. வெளியில போய் கண்டிப்பா ரெகுலேட் பண்ணுவாரு. ஆனா உள்ளுக்குள்ளேயே அவ்வளவு இம்மிடியேட்டா அவ்வளவு இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் அப்படி ஷாக் ஆகி நின்று அப்படி பேசுவாங்கன்னு அவருக்கே தெரியல. அப்பதான் ரியல் பண்ணார், பரவாயில்ல இது எனக்கு வந்து கோடி அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான், அந்த ஈவெண்ட்ஸ் வந்து அவரை வந்து டக்குன்னு என்ன வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு அப்படிதான் சொல்ல முடியும். கான்ஃபிடென்ட் யாரா இருந்தாலும் கான்ஃபிடென்ட். இதுல வந்து திவாகர் வேற போய் அவரை போய் பயங்கரமா குறை சொல்லிக்கிட்டே இருக்காரா. ஒரு சில ஈவெண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்ப அது வந்து ரொம்ப ப்ரெஷரான மூமெண்ட் தான். உள்ளுக்குள்ள நமக்கு வந்து பல மைண்ட் வந்து பல மாதிரி வேலை செய்யும். அப்ப அதை எடுத்தது வந்து நானும் தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து அவர் கண்டிப்பா வந்து சாம்பியனா வர வேண்டிய ஆள் தான். எல்லாருக்குமே பிடிச்சது வந்த நாள் ஒண்ணுலேருந்து இங்க உள்ளவங்க எல்லாருக்குமே குறை இல்லாம இல்லவே இல்லை. எல்லாருமே கொஞ்சம் குறை. அந்த பெஸ்ட் ஃபைனலிஸ்ட்ல பெஸ்ட்ன்னு சொன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட்ல நிக்கிறாரு. ஓகே, சோ இப்ப வந்து நீங்க சொன்னது வந்து நான் வந்து எனக்கு வந்து ஐ டிஸ்அக்ரி. நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா, விக்ரம்க்கு வந்து தெரியும் நல்லா கானா வினோட். எஸ், அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு கானா வினோட் அந்த கார் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னுக்கு அவருக்கு வந்து கானா வினோட் அந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் வந்துட்டு போனாரு, கானா வினோட்டுக்கு வந்து ஹை சான்சஸ் இருக்குன்னு நம்பினாரு. ஆனா இந்த
அந்த கார் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அரோரா கிட்ட வந்து பெட்ரூம்ல சொல்லிக்கிட்டு இருப்பாரு, இப்போதைக்கு வந்து ஹை சான்சஸ் வின்னிங்ல இருக்கிறது வந்து சபரி அண்ட் சாண்ட்ரா தான். ஏன்னா சாண்ட்ரா வந்து அந்த மாதிரி ஒண்ணு நடந்ததுல மக்கள் மேல வந்து பரிதாபம் ஓட்டு விழுவோம். சபரி வந்து வின்னிங்ல இருந்தே அவர் வந்து அதை சாக்ரிஃபை பண்ணி போய் ஒரு ஹியூமனிட்டியில வந்து இந்த ஹெல்ப் பண்ணனால அவரும் ஒரு வின்னிங் சான்சஸ்ல இருக்குன்னு நினைச்சிருக்காரு. சோ அதனால இப்போதைக்கு வந்து அவர் கானா வினோட் அரோரா அவரை வந்து ஒரு 3வது இதுல தான் வச்சிருந்தாரு. அப்புறம் இன்னைக்கு இன்சிடென்ட்ல வந்து அதான் அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. இன்னொரு விஷயம் வந்து விக்ரமோட அது பேர் என்ன, அந்த ஈவலான ஒரு விஷயம் என்னன்னா, விக்ரம் வந்து ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படி நான் சொன்னேன்னா, அவர் வந்து நிறைய விஷயத்துல வந்து சொல்லியிருக்காரு. நீங்களா நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஓகே, இப்ப இந்த சீசன்ல வந்து 2 பேரும் வந்து காமெடியன் தான் உள்ளுக்கு வந்திருக்காங்க. கானா வினோட் வந்து காமெடியன் பிளஸ் கானா 2 தகுதி இருக்கு. ஆனா விக்ரம் வந்து என்னது காமெடியன் மட்டும் தான். அவர் வந்து அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியன் வந்து சோ அவருக்கு மனசுல வந்து நிறைய இடத்துல வந்து அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்காரு தெரியுமா. ஓகே, நானும் ஒரு காமெடியன், இந்த ஆளு வந்து என்னையே மிஞ்சிடுறானே ஈவன் நான் இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து அவர் வாயாலேயே சொல்லியிருக்காரு. ஒன் திங். அப்ப இன்னொரு திங் வந்து அந்த மொட்டை கதராசுல வந்து அவர் என்ன எழுதினாரு, மொட்டை கதராசுல அவர் என்ன கானா வினோட்டுக்கு வந்து நாமினேட் பண்ணுங்கடா அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. சோ அவருக்கு வந்து காமெடியனா அவரு தான் மின்னுக்கு வந்து ஆளா நிக்கணும். ஏன்னா அவருக்குன்னு பின்னாடி இந்த விக்கல்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட நிலைநிறுத்துறதுக்கு தானே அவருக்கு உள்ள வந்திருக்காரு. சோ இப்ப வந்து கானா வினோட்டோட பணத்தை தூக்கணும்னு அவருக்கு கண்டிப்பா 100% சந்தோஷம். டாப் 5 ஃபைனலிஸ்ட்ல வந்து ஒரு காமெடியன் ஜானர்ல வந்து நான் தான் நிக்கிறேன்ற ஒரு சந்தோஷம் அங்க அவருக்கு இருக்கு. அதே ஃப்ரெண்ட்ஸ் அதே தான். இப்ப வந்து என்ன உள்ளுக்குள்ள போய் மறுபடியும் அவர் கானா எடுத்து உள்ள போட்டாரு. உள்ள போயிட்டு பேசுறப்ப கூட மத்தவங்க கேட்கிறாரு, சபரிக்கு முன்னாடி கேட்கறப்ப கூட மேபி இருக்கலாம், நான் சிரிச்சீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. ஏன் கான்பிடென்டா சொல்ல முடியல, இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுலயே தெரிஞ்சிருது சமாளிக்கிறாரு அதுக்கப்புறம் அப்படின்னு. So now come to கானா வினோட். அந்த பணத்தை தூக்கணும்னே அவர் வந்து அந்த படப்படப்புல பணத்தை தூக்கணும்னு எல்லாருமே வந்து அகேன்ஸ்ட் தட். அவருக்கே இன்னும் ஒரு மாதிரி ஏன் எனக்கு இது போதும் அப்படின்ட்டு. ஈவன் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் சொன்னாங்க வந்து அண்ணே இன்டைரக்டா சொன்னா எனக்கு இது போதும். இப்ப நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இது போதும் இந்த மனநிலைமையே அவரை வந்து எங்கேயோ போய் நிறுத்தம். நான் ரொம்ப இமோஷனல் அவரை இதை பத்தி பேசுறதுக்கு எங்கேயோ போய் நிறுத்தம். அந்த டைட்டில் இஸ் நத்திங் ஆக்சுவலி. ஓகே, அந்த 50 லட்சம் மணி இஸ் a matter, yes, பட் அந்த டைட்டில் வந்து நீங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல போய் நின்னுதான் உங்களுக்கு அந்த டைட்டில் கிடைக்கும். இல்லை, யூ ஆல்ரெடி ஓன் மக்கள்ஸ் ஹார்ட். சோ BB9ல வந்து ஒரு டைட்டில் வின்னர்னா கண்டிப்பா வந்து கானா வினோட் தான். அவர் லைஃப் தலைகீழ மாறிடும் இதுக்கப்புறம். என்ன அது வெரி ஆப்வியஸா தெரியுது. ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்ச கண்டக்டன்ட். அவர்கிட்டையும் குறை இல்லாம இல்லை, எல்லாத்தையுமே குறை இருக்கு, யாருக்கு தான் குறை இல்லாம இருக்கு. சோ இப்ப வந்து பிக் பாஸ் வந்து வினோட் அப்படின்னு கூப்பிட்டு அவரு கொஞ்ச நேரம் சைலண்டா போயிட்டாரு. சோ மேபி அவரு கூட அழுந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நீ வந்து வெல் பிளேட்னு சொன்னாரு. அப்புறம் வந்து கானா வினோட் வந்து கதறி அழுந்தாரு. ஈவன் திவாகர் ஆல்சோ அவரை வந்து கிரை பண்ணி ஹக் பண்ணி வினோட்டை வந்து ஹக் பண்ணி வெளி அனுப்பும்போது அந்த டைரக்டர் சார் சொன்னார் தெரியுமா, திவாகர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அந்த கொம்போ வந்து பயங்கர ரீச் ஆச்சு, நீங்க போய் வெளியே போய் பாருங்கன்னா. அப்புறம் திவ்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அரோரா வந்து எடுக்கலான்னு போறேன், ஆனா அவரு தான், அதாவது கானா வினோட் தான் டெம்ப்ட் ஆகி எடுத்துட்டாரு அப்படின்ட்டு வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அரோரா தான் வந்து மைண்ட் கேம் ஆடி மெனிப்புலேட் பண்ணி அவரை எடுக்க வச்சுட்டாங்கன்னு. ஆக்சுவலி நம்ம பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவர் அவசரத்துல எடுத்த ஒரு முடிவுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஓகே, நீங்க வந்து ஒரு கேட்டுக்கிறீங்க அவர் படம் எடுத்துட்டு வந்து தப்பா தவறா அப்படின்னு கேட்டா. சோ இந்த இதுல வந்து நான் என்ன மெசேஜ் சொல்றேன்னா, நம்ம என்னைக்குமே வந்து அவசரத்துல எடுக்கிற முடிவு வந்து எப்போதுமே வந்து ஒரு தப்பா தான் இருக்கும். அது வந்து இதுல வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல முடியும். சோ என்னைக்குமே வந்து நம்ம மனச பேச்சை கேட்கறதோட இமோஷனலா முடிவு எடுக்கிறதோட நம்ம அறிவை யூஸ் பண்ணி அறிவுபூர்வமான எடுக்கிற முடிவு வந்து என்னைக்குமே வந்து வெற்றியை தான் கொடுக்கும். இன்னும் அதிகமா இது அவருக்கு வெற்றி தான் ஒரு வகையில, ஆனா இன்னும் ஒரு அதிக வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவர் இமோஷனலா முடிவு எடுத்துட்டாரு. ஒரு படப்படப்பு, ஒரு பயம், அவர் மேலேயே அவருக்கு கான்பிடன்ட் இல்ல, ஒரு சந்தேகம், அதுல எல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது. இதே அவர் அனலைஸ் பண்ணி புத்தியை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணியிருந்தா இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வந்தது, அப்புறம் இந்த
எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்தது அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாருன்னா அவர் தான் இன்னைக்கு டைட்டில் 50,000 லட்சம் 50 லட்சம். ஓகே, இன்னொன்னு வந்து என்னன்னா, இது வந்து இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம வந்து நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அது வந்து அது நாளைக்கு நடக்க இப்போ உள்ளதுல வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இன்னைக்கு கிடைக்கிறதே பெட்டர். ஏன்னா நம்ம என்னன்னா நாளைக்கு என்ன நடக்குமே, ஒருவேளை சாம்பியன் ஆகல அவரு அப்படின்னு வச்சுக்கோமே, அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதுவும் போயிடும் அந்த மாதிரி. ஸோ இதனால இது வரைக்கும் அந்த ஸ்டேஜ்ல வந்து அவர் எடுத்ததே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சரியான முடிவு தான். நீங்க சொல்றதும் கரெக்ட். ஏன்னா இந்த விஜய் டிவி எல்லாம் நம்ப முடியாது. எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி டைட்டில் வின்னர் நம்ம வெளியே கத்திக்கிட்டு இருப்போம். கடைசியா பார்த்து வேற யாருக்கு டைட்டில் வின்னர் கொடுத்துட்டாங்க, நம்ம கடுப்பாயிடும். பிரவீன் ராஜ் வந்து என்ன சொன்னார்னா, கெமி கிட்டயும் திவ்யா கிட்ட வந்து அவருக்கு வந்து வெளியே வந்து ரொம்ப நல்ல பேரு வந்து எல்லாம் ஹாப்பியா இருந்தாங்க அவரை நினைச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்சரா சோ விக்ரம் கிட்ட போய் தனியா பேசினாங்க, அதாவது கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க ஏன் நீங்க அந்த சிரிச்சிங்க அந்த விஷயம் எல்லாம் அப்புறம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரவீன் ராஜ், ரம்யா அண்ட் வியானா இவங்க 3 பேரும் பெட்ரூம்ல என்ன வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது திவ்யா கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க கானா வின்னட்டோட நல்ல பேரு அவர் தான் டைட்டில் வின்னர் வெளியே அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க எங்களோட சப்போர்ட் அடுத்தது வந்து நீ தான் திவ்யா, நீ நல்லா விளையாடு. அப்புறம் இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் போல்ட்னஸ்னா நீ தான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ அடுத்த டைட்டில் வின்னர் ஆவறதுக்கு யார் தகுதி அப்படின்ட்டு வந்து நம்ம பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோட் வந்து இவ்வளவுதான். ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப பாரமான ரொம்ப நெகிழ்வான எல்லாரையும் வந்து எமோஷன் ஆக்குன எபிசோட் ஒரு இது. பட் அது வந்து தப்பு இல்ல, அந்த மொமெண்ட்ல அவருக்கு அது சரியா பட்டுச்சுன்னா இஸ் ஹாப்பி, தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ வந்து அவரை போய் நம்ம ஏன் எடுத்தேன்னு குறை சொல்லாம வந்து அவருக்கு வந்து அதை ஹாப்பினா ஓகே, நம்ம வந்து அதை வெல்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட். பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட். பை.